ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நாங்கள் சுதா. இது வந்து ஸ்டோரி வீடியோ தான். யாரெல்லாம் பார்ட் 1 பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வாங்க, டேக் பண்ணுறேன். இது வந்து பர்சனலாக எனக்கு ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி. நான் வந்து ட்ரைனிங் முடிச்சு ஒரு 1 இயர் மேக்ஸிமம் இந்த டியூட்டியை வந்து தள்ளிட்டேன். எப்படியோ கிராஸ் பண்ணிட்டு வரும்போது நான் மென்டலாகவே வந்து என்னோட வேலை பிடிக்காம நான் ஃப்ரஸ்ட்ரேட்டரில் இரிட்டேஷனில் ஒரு எல்லாருக்குமே எல்லார் வேலையிலுமே ஒரு பாயிண்ட் வரும், அதில் நம்ம இரிட்டேட் ஆகும். ஸோ அந்த ஒரு டைமில் இருக்கும்போது என் கூட அப்போ டியூட்டியில் ஒரு சார் இருந்தார். அவருக்கே சிஎஸ்எஃப் வந்து 30 வருஷம் கிராஸ் ஆன ஒரு மனுஷன். ஸோ அவருக்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் அவர் வந்து அவரோட தம்பியோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணார். அந்த கதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னா, அவரோட தம்பி வந்து ஆர்மியில் இருந்தாங்க. ஆர்மியில் வந்து பேண்ட் டீமில் இருந்தாங்க. ஸோ பேண்ட் டீமில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ரன்னிங், அதுக்கப்புறம் ஒரு 1 hour வந்து பேண்டோட ப்ராக்டிஸ், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ், அப்புறம் ஆஃப்டர்நூன் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க, ஈவினிங் ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ், அப்புறம் நைட் ரோல் கால். இந்த மாதிரி ரொம்ப நார்மலாக சில்லாக இருக்கிற ஒரு நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ட். ஆர்மியில் இருக்கிறவங்களே நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த பேண்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இல்லை ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்கலாம் வந்து கம்பேர்டாக கொஞ்சம் கம்மியாக. ஆனால் அவங்களுக்கு அப்போ என்னவா இருக்கும்னா, சரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஏன்னா என்னடா லைஃப் இது, டெய்லி காலையில் எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது, ரன்னிங் போக வேண்டியதாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு அவரோட இதில் வந்து துக்கியாக இருந்திருக்காரு. எப்போ அவர் சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து 20 years வரைக்கும் வேலை பார்க்குறதுக்கு வந்து அங்கே வந்து டைம் இருந்திருக்கு. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் நான் அந்த வேலையை வந்து குவிட் பண்ணிட்டு நான் போயிடுவேன், ரிசைன் பண்ணிட்டு நான் சீக்கிரம் வீட்டுக்கு போய் நம்ம ஊரில் இருக்கிறதா நமக்கு சந்தோஷம், அங்கே ஏதாவது ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிறதா எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு இது அவர் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஒரு டைம் என்ன பண்ணிட்டாரு, எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டாரு, வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாரு. அப்போ